வெல்கம் டு புகழாக்கம் சேனல். 9ஆம் வகுப்புல இருந்து தமிழ் பாடத்துல இருந்து இலக்கண பகுதிகள் தவிர செய்யுள், உரைநடை, விரிவானம், கட்டுரை பகுதிகள், அப்புறம் மேற்கோள்கள், பிரித்தெழுத்து, புக் பேக் கொஸ்டின்ஸ் இதெல்லாமே நம்ம பார்க்க போறோம். அது அடுத்தடுத்த வீடியோல, இந்த வீடியோல நம்ம செய்யுள் பகுதிகளும் மிச்சத்திற்கெல்லாம் அடுத்தடுத்த வீடியோல நம்ம ரிலீஸ் பண்ண போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் முதல் ஏழுல கொடுத்திருக்கிற செய்யுள் பகுதி என்ன அப்படிங்கிறது தமிழோவியம் என்ற செய்யுள் பகுதி கொடுத்திருக்காங்க. இந்த தமிழோவியம் என்ற செய்யுள் பகுதி எழுதியவர் ஈரோடு தமிழப்பன் அவர்கள். இந்த ஈரோடு தமிழப்பன் அவர்கள் எழுதிய கவிதை நூல்கள் என்னென்ன அப்படின்னு ஹைக்கூ, சென்றி, லிமரைக்கூ. ஹைக்கூ, சென்றி, லிமரைக்கூ என்ற கவிதை நூலை எழுதியிருக்காரு. 2004ஆம் ஆண்டு சாகித்ய அகாடமி விருது பெற்றிருக்காரு. வணக்கம் வள்ளுவ என்ற நூலுக்காக பெற்றிருக்காரு. தமிழப்பன் கவிதைகள் என்ற நூலுக்காக தமிழக அரசிடம் பரிசு பெற்றிருக்காரு. இந்த தமிழப்பன் கவிதைகள் அப்படின்னு வந்துச்சுனாலே ஈரோடு தமிழப்பன் அவர்கள் எழுதியிருக்காங்க. தமிழோவியம் என்ற செயல் பகுதி தமிழோவியம் என்ற நூலில் எடுக்கப்பட்டுள்ளது. இந்த தமிழோவியம் என்ற நூலில் ஒரு முன்னுரை கொடுத்திருக்காரு ஈரோடு தமிழப்பன். அது என்ன முன்னுரை அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு பூவின் மலர்ச்சியையும் ஒரு குழந்தையின் புன்னகையும் புரிந்து கொள்ள அகராதிகள் என்பது தேவையில்லை, பாடலும் அப்படித்தான் என்ற முன்னுரையை கொடுத்தது ஈரோடு தமிழப்பன் அவர்கள். இந்த தமிழோவியம் என்ற செயல் பகுதிகளில் எதை பற்றி இருக்கும் அப்படின்னா, நம்மளுடைய தமிழ் மொழி காலம் காலமாக இன்னும் எப்படி நிலைத்திருக்கு அதனுடைய சிறப்பை பற்றி சொல்லியிருப்பாங்க இதுல. அதுக்கு அடுத்ததாக இரண்டாவதாக தமிழ் விடு தூது என்ற செயல் பகுதி இடம்பெற்றிருக்கு. இந்த தமிழ் விடு தூது என்ற செயல் பகுதியான ஆசிரியர் யாரும் தெரியல. அந்த தமிழ் விடு தூது என்பது ஒரு சிற்று இலக்கியம். என்னது? சிற்று இலக்கியம். தூது என்ற சிற்று இலக்கியத்திற்கு வேறு வேறு பெயர்களால் அழைப்பாங்க. அது வேறு பெயர் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, வாயில் இலக்கியம், சந்து இலக்கியம். சிற்று இலக்கியத்திற்கான வேறு பெயர்கள் வாயில் இலக்கியம், சந்து இலக்கியம். தூது சிற்று இலக்கியத்திற்கான வேறு பெயர்கள் வாயில் இலக்கியம், சந்து இலக்கியம். தூது என்றால் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு தலைவன் தலைவி மீது கொண்ட காதல்னால அந்த அன்பை அந்த காதலை உறுதிப்படுத்தும் விதமாக மாலையை வாங்கி வருமாறு அன்னம் முதல் வண்டு ஈரக பத்தையும் தூது விடுவது தூது. தமிழ் விடு தூது என்பது என்ன அப்படின்னா, நம்மளுடைய தமிழ் மொழியையே தூது விட்டுருப்பாங்க. யாருக்காக அப்படின்னா, மதுரையில் கோவில் கொண்டிருக்கிற சொக்கநாதர் அவருக்காக பெண் ஒருத்தி சொக்கநாதர் மீது கொண்ட காதல்னால தமிழ் மொழியை தூது விடுவதுதான் தமிழ் விடு தூது. இந்த தமிழ் விடு தூது என்பது களி வெண்பா வகையை சேர்ந்தது. இதில் 268 கண்ணி இருக்குது. கண்ணி என்பது 2 அப்படின்னு பொருள். கண்ணி என்பது 2 என்பது பொருள். 2 அடிகளை கொண்ட பாடல்கள். மொத்தம் 268 பாடல்கள் இருக்கு. 1930 ஊவேசா அவர்கள் தமிழ் விடு தூதை பதிச்சிருக்காரு. முதல்ல பதிப்பித்தவர் ஊவேசா அவர்கள். எப்பொழுது? 1930 பதிச்சிருக்காரு. தமிழ் விடு தூது என்ற செயலில் கொடுத்திருக்கிற முக்கியமானது மட்டும் சொல்லியிருக்கேன். இந்த தமிழ் விடு தூதுல இடம்பெற்றுள்ளது என்ன அப்படின்னா, தமிழ் என்ற இது இடம்பெற்றிருக்கு இந்த செயல. அந்த முத்தமிழ் என்பது என்னென்ன அப்படின்னு இயல், இசை, நாடகம். அடுத்து மூவகை பாவினங்கள் இடம்பெற்றிருக்கு. இந்த மூவகை பாவினங்கள் என்னென்னது அப்படின்னா, தாளிசை, துறை, விருத்தம். தாளிசை, துறை, விருத்தம். குறவஞ்சி, பள்ளி என்ற நூல்களை பாடிய புலவர்கள் சிறப்பு மிக்கவர்கள் என்று இந்த தமிழ் விடு தூதுல சொல்லியிருக்காங்க. அடுத்த தேவர்களுக்கு உடைய குணம் 3 குணங்கள். அந்த 3 குணங்கள் என்னென்ன அப்படின்னு சத்துவம், ரசசம், அடுத்து தமசம் என்ற 3 குணங்கள் சொல்லியிருக்காங்க. இந்த ரசசம் அப்படின்றது என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, போர் தீவிரமான செயல்களை குறிக்கும் குணம் தான் ரசசம். போர் தீவிரமான செயல்களை குறிக்கும் குணம் தான் ரசசம். அடுத்து தமசம் என்பதற்கு சோம்பல், தாழ்மை போன்றவற்றை குறிக்கும் குணம் தமசம். இப்போ கேட்கலாம், போர் தீவிரமான செயல்களை குறிக்கும் குணம் என்று தமிழ் விடு தூதுல சொன்னது எந்த குணம் அப்படின்னு கேட்டாங்கன்னா, ரசசம் என்ற குணம். அடுத்து 10 குணங்களை சொல்லியிருக்காங்க. மனிதர்களுக்கான 10 குணங்களை சொல்லியிருக்காங்க. அந்த 10 குணங்கள் என்னென்ன அப்படின்னா, செறிவு, தெளிவு, சமநிலை. செறிவு, தெளிவு, சமநிலை. இன்பம், ஒழுகிசை, உதாரம். உய்த்தலின் பொருண்மை, காந்தம், வழி, சமாதி அப்படின்ற 10 குணங்கள் சொல்லியிருக்காங்க. 5 வண்ணங்கள் சொல்லியிருக்காங்க. அந்த 5 வண்ணங்கள் என்னென்ன அப்படின்னா, வெள்ளை, சிவப்பு, கருப்பு, மஞ்சள், பச்சை. வெள்ளை, சிவப்பு, கருப்பு, மஞ்சள், பச்சை. அடுத்து வண்ணம் 100. குரில், அகவல், தூங்கிசை வண்ணம். குரில், அகவல், தூங்கிசை வண்ணம் முதலான இடை மெல்லிச வண்ணம் ஈராக 100 என்பது வண்ணம் 100. நவரசங்கள் பற்றி சொல்லியிருக்காங்க. அந்த 9 வகையான நவரசம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, வீரம், அச்சம், இழிப்பு, வியப்பு, காமம், அவலம், கோபம், நகை, அதுக்கப்புறம் நகை, சமநிலை. இதில் இடம்பெற்றுள்ள சொல்லும் பொருளும் என்ன அப்படின்னு குறம்பள்ளு. குறம்பள்ளு என்பது ஒரு சிற்றிலக்கிய வகை நூல். குறம்பள்ளு என்பது குறம்பள்ளு, தமிழ் விடு தூது இதெல்லாமே ஒரு சிற்றிலக்கிய வகை நூல். திறமெல்லாம் அப்படின்னா சிறப்பெல்லாம். சிந்தாமணி என்பது சிதறாத மணி, சீவக சிந்தாமணி என்னும் 2 பொருளை கொடுக்கும். சிந்தாமணி என்பது சிதறாத மணி, சீவக சிந்தாமணி. இது ஆல்ரெடி டிஎன்பிசில கேட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். சிந்தாமணி என்பது சிதறாத மணி அப்படின்றது. சிந்து என்பது ஒரு வகை இசைப்பாடல். சிந்து என்பது ஒரு வகை இசைப்பாடல். ரசசம் என்பது போர் தீவிரமான செயல்களை குறிக்கும் குணம். தமசம் என்பது சோம்பல், தாழ்மை போன்றவற்றை குறிக்கும் குணம். சோம்பல், தாழ்மை போன்றவற்றை குறிக்கும் குணம். உணரசம் என்பது குறையுடைய. அப்புறம் வனப்பு என்ற சொல்லுக்கு நிறைய பொருள் கொடுத்திருக்காங்க. அது என்னென்ன பொருள் அப்படின்னா, அவையம்மை, அழகு, தொன்மை,
தோல், விருந்து, இயைபு, புலன், இளைவு. அவையம்மை, அழகு, தொன்மை, தோல், விருந்து, இயைபு, புலன், இளைவு. இது ஆல்ரெடி டிஎன்பிசி எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. ஸோ பார்த்துக்கோங்க. அதுக்கு அடுத்ததாக கவிஞர் தமிழ் ஒலி பத்தி பார்க்குறோம். இவருடைய காலம் என்பது வந்துட்டு 1924 பிறந்திருக்காரு. 1965 மறைவு. எங்க பிறந்திருக்காரு அப்படின்னா புதுவையில பிறந்து வாழ்ந்திருக்காரு. இவர் எழுதிய நூல்கள்லாம் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா நிலைபெற்ற சிலை, வீராயி, கவிஞனின் காதல், மே தினமே வருக, கண்ணப்பன் கிளிகள், குருவிப்பட்டி, தமிழர் சமுதாயம், மாதவி காவியம் என்ற நூல்களை எழுதியிருக்காரு. இந்த கவிஞர் தமிழ் ஒலி என்பவர் பாரதியாரின் வழி தோன்றலாகவும் பாரதிதாசனுடைய மாணவராகவும் இருந்திருக்காரு. இவர் பட்டமரம் என்ற கவிதை எழுதியிருக்காரு. இந்த பட்டமரம் என்ற கவிதை தமிழ் ஒலியின் கவிதைகள் என்ற நூலிலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது. பட்டுப்போன மரத்தை பற்றி அந்த இருந்து ஒரு பாடல் எழுதியிருப்பார். இதில் இடம்பெற்றுள்ள சொல்லும் பொருளும் என்ன அப்படின்னா, குந்த அப்படின்னா உட்கார, மிசை மேல், கந்தம் மனம், வீசனம் கவலை. அதுக்கப்புறம் சேக்கிலார் அவரை பத்தி பார்க்கணும். சேக்கிலார் அவர்கள் 12ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர். இவர் சோழ அரசருக்கு, எந்த அரசருக்கு? சோழ அரசருக்கு அரசரான 2ஆம் குலோத்துங்கன் அவையில முதலமைச்சரா இருந்திருக்காரு. சோழ அரசன் 2ஆம் குலோத்துங்கன் அவர்களுடைய அவையில முதலமைச்சராக இருந்தவர் சேக்கிலார் அவர்கள். இந்த சேக்கிலார் அவர்களை மகாவித்துவன் மீனாட்சி சுந்தரர் எப்படி புகழ்ந்திருக்காரு அப்படின்னா, பக்தி சுவை நனி சொட்ட சொட்ட பாடிய கவிவளவா, என்று புகழ்ந்தவர் மகாவித்வன் மீனாட்சி சுந்தரனர். அவர் யாரை பற்றி புகழ்ந்திருக்காரு? இப்படி சேக்கிலார் அவரை பற்றி புகழ்ந்திருக்காரு. இது ஆல்ரெடி டிஎன்பிசி எக்ஸாம்ல கேட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அடுத்து சுந்தரர் அவர்கள் திருத்தொண்ட தொகை என்ற நூலை எழுதியிருக்காரு. சுந்தரர் அவர்கள் திருத்தொண்ட தொகை என்ற நூலை எழுதியிருக்காரு. நம்பி ஆண்டவர் என்பவர் திருத்தொண்ட திருவந்தாதி நூலை எழுதியிருக்காரு. திருத்தொண்ட தொகையை எழுதியவர் சுந்தரர், திருத்தொண்ட திருவந்தாதியை எழுதியவர் நம்பியார் நண்டு, திருத்தொண்ட புராணத்தை எழுதியவர் சேக்கிலார் அவர்கள். இந்த சேக்கிலார் அவர்கள் இவர்கள் எழுதிய இந்த 2 நூல்களை அடிப்படையா வச்சுதான் இந்த திருத்தொண்டர் புராணம் என்ற நூலை எழுதியிருக்காரு. இது பெரிய புராணம், பெரிய புராணம் என்று நம்ம அழைப்போம். இந்த 3 நல்லா பாத்துக்கோங்க, பொறுத்துக்கு மாதிரி கொடுத்து கேட்கலாம். திருத்தொண்ட தொகையை சுந்தரர், திருவந்தாதியை நம்பியாண்டார் நம்பி, திருத்தொண்டர் புராணம் என்பது சேக்கிலார். இந்த இது ஆல்ரெடி டிஎன்பிசி எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. திருத்தொண்டர் புராணம் எழுதியது சேக்கிலார் அவர்கள். பெரிய புராணத்துல திருநாட்டு சிறப்பு பற்றி பாடல் செயல் இடம்பெற்றிருக்கு. அந்த செயல்ல சோழ நாட்டினுடைய வளத்தை பற்றி சொல்லியிருப்பாங்க. பெரிய புராணத்துல திருநாட்டு சிறப்புல சோழ நாட்டினுடைய வளத்தை பற்றி சொல்லியிருப்பாங்க. காவிரி நீர் மூலம் நாடு எப்படி வளங்கள் அடைந்தது என்பதை பற்றி சொல்லியிருப்பாங்க. அதுல களை பறிக்கும் பருவம் என்று ஒண்ணு சொல்லியிருப்பாங்க. அந்த களை பறிக்கும் பருவம் என்பது என்ன அப்படின்னா, நட்டப்பின் வயலில் வளர்ந்த நாற்றின் முதலிய சுருள் விரிந்ததுதான் களை பறிக்கும் பருவம். இதுல நீண்ட இலைகளை உடைய ஒரு 2 இது சொல்லியிருப்பாங்க மலர்கள். அது என்னது அப்படின்னா வஞ்சி காஞ்சி. நீண்ட இலைகளை உடைய இது பெரிய புராணத்துல கூடிய நீண்ட இலைகளை உடையது என்னது அப்படின்னா வஞ்சி காஞ்சி என்ற இது சொல்லியிருப்பாங்க. இதில் இடம்பெற்றுள்ள சொல்லும் பொருளும் என்ன அப்படின்னா, மா என்பதற்கு வண்டு, வாவி பொய்கை, தரளம் முத்து, வரம்பு என்பது வரப்பு, மது தேன், வளர் முதல் நெற்பயிர், பணிலம் என்பது சங்கு. இந்த பணிலம் சங்கு ஆல்ரெடி டிஎன்பிசில கேட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். பணிலம் என்பது கேட்டிருக்காங்க. களை என்பது கரும்பு. கா என்பது சோலை. இது ஓரெழுத்து ஒரு மொழியில நம்ம ஆல்ரெடி பார்த்திருப்போம். கா என்பது சோலை. அரும்பு மலர் மொட்டு, மலர் மொட்டு. கோடு குளக்கரை, மேதி எருமை, சூடு நெல் அரிக்கட்டு என்பது சூடு. வேரி தேன், பாண்டில் வட்டம், குலை சிறுகிளை, குலை என்பது சிறுகிளை. இது பார்த்துக்கோங்க, குலை என்பது சிறு கிளை. மாடு பக்கம், ஆடும் நீராடும், துதைந்து எழும், கலக்கி எழும், கரிவளை சங்கு, பகடு எருமை காடா, சிமயம் மலையுச்சி. சிமயம் என்பது மலையுச்சி. இதுல தேன் சொல்லியிருக்காங்க. வேரி என்பதும் தேனு. இன்னொன்னு என்னது? மது என்பதும் வேரி என்பதும் தேன் தான். நாளிகோரம் அப்படின்றது தென்னை நாளிகோரம் என்பது தென்னை. நரந்தம் என்பது நரத்தை. அடுத்து கோழி என்பது அரசமரம். சாலம் அச்சமரம். தமளம் என்பது பச்சிலை மரம். கோழி என்பது அரசமரம். சாலம் என்பது அச்சமரம். இந்த 3 பார்த்துக்கோங்க, கோட்டு மாதிரி கொடுத்து கேட்கலாம். இரும்பொந்து அப்படின்னா பருத்த பனைமரம். நாகமரம். சந்து என்பது சந்தன மரம். காஞ்சி என்பது ஆற்று பூவரசு. சந்து என்பது சந்தன மரம். தாமலம் என்பது பச்சிலை மரம். சாலம் என்பது அச்சமரம். கோழி என்பது அரசமரம். நாகம் என்பது நாகமரம். கன்னி வாழை அப்படின்னா
வளமையான வாழைமீன், வளமையான வாழைமீன். நெருங்கு வலை அப்படின்னா நெருங்குகின்ற சங்குகள், வலை என்பது சங்கு, நெருங்குகின்ற சங்குகள். அதுக்கு அடுத்ததாக குடப்புலவினார் பத்தி பார்க்கிறோம். அவர் புறநானூறு என்ற நூல்கள் எழுதியிருக்காரு. இந்த புறநானூற்று நூல் எதை பற்றி இருக்கும் அப்படின்னா வீரம், வெற்றி, கொடை, அப்புறம் குறுநில மன்னர்கள் பற்றி, புலவர்கள் சான்றோர்கள் பெருமையும் அன்றைய மக்களின் புற வாழ்க்கையை பற்றி இருக்கும். எனது புற வாழ்க்கையை பற்றி கூறுவது புறநானூறு. அதுபோக வீரம், வெற்றி, கொடை, குறுநில மன்னர்கள், புலவர்கள் பற்றி கூறியிருப்பாங்க. பண்பாட்டு கருவூலம் என்பது எந்த நூல் அப்படின்னா புறநானூறு நூல். பண்பாட்டு கருவூலம் என்பது புறநானூறு நூல். உயிரை உருவாக்குபவர் என்று இதுல இருந்து எதை சொல்லியிருப்பாங்க அப்படின்னா நம்மளுடைய முன்னோர்கள் நீர் நிலைகளை யார் உருவாக்குறாரோ அவங்கதான் உயிரை உருவாக்குபவர்கள் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. புறநானூற்றுல இதுல புறநானூற்றுல பாண்டிய நெடுஞ்செழியன் பாடியதை செயல் பகுதியா கொடுத்திருப்பாங்க. இதுல பொதுவியல் அப்படின்னு சொல்லி கொடுத்திருப்பாங்க. இந்த பொதுவியல் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா வெற்றி முதலிய புறத்திணைகளுக்கெல்லாம் பொதுவான செய்திகளையும் முன்னர் விளக்கப்படாத செய்திகளையும் பற்றி கூறுவதுதான் பொதுவியல். அதுக்கப்புறம் முதுமொழி காஞ்சித்துறை என்பதை பற்றி சொல்லிப்பாங்க. முதுமொழி காஞ்சித்துறை என்றால் என்ன? அறம், பொருள், இன்பம் என்னும் தன்மையை கூறுவது. அறம், பொருள், இன்பம் என்னும் தன்மையை கூறுவது என்னது? முதுமொழி காஞ்சித்துறை. இதில் இடம்பெற்றுள்ள சொல்லும் பொருளும் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் யாக்கை என்பது உடம்பு. புன்புலம் அப்படின்னா புள்ளிய நிலம். புணரியோர் தந்தவர். தற்கு என்பது முயற்சி, அப்புறம் ஆளுமை தற்கு. தள்ளாதோர் இவன் தள்ளாதோரும். குறைவில்லாத நீர்நிலை அமைப்பவர்கள் குறைவில்லாத புகழ் உடையவராக விளங்குவார். அடுத்ததாக சீத்தலை சாத்தனார் பத்தி பார்க்கணும். சீத்தலை சாத்தனாருடைய இயற்பெயர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சாத்தான். இயற்பெயர் சாத்தான். இவர் பிறந்த ஊர் என்ன அப்படின்னா திருச்சிராப்பள்ளியில சீத்தலை என்ற ஊர்ல பிறந்திருக்காரு. திருச்சிராப்பள்ளியில சீத்தலை என்ற ஊர்ல பிறந்திருக்காரு. வாழ்ந்தது மதுரையில வாழ்ந்திருக்காரு. இவர் மதுரை குலவாணிகள் சீத்தலை சாத்தனார் என்று சொல்லுவோம். குலவணிகன் அப்படின்னு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா குலவணிகன் என்பது குலம் என்பது தானியம், அதாவது தானியத்தை வணிகம் செய்பவர். அவர் தான் மதுரையில இது செஞ்சிருக்காரு. அதனால மதுரை குலவாணிகன் சீத்தலை சாத்தனார் என்று அழைக்கப்பட்டாரு. இவர் இளங்கோவடிகள் எப்படி புகழ்ந்திருக்காரு அப்படின்னா சீத்தலை சாத்தனாரை இளங்கோவடிகள் எப்படி புகழ்ந்திருக்காருன்னா தண்டமிழ் ஆசான் சாத்தான், அப்புறம் நன்னூர் புலவன் என்று இளங்கோவடிகள் இவர் புகழ்ந்திருக்காரு. தமிழ் மக்களின் வாழ்வியலை சொல்லும் கருவூலம். தமிழ் மக்களின் அதாவது பண்பாட்டு கருவூலம் என்பது புறநானூறு. தமிழ் மக்களின் வாழ்வியலை சொல்லும் கருவூலம் என்பது சிலப்பதிகார மணிமேகலை. இந்த மணிமேகலை என்பது மணிமேகலை துறவு என்று அழைக்கலாம். எதற்காக அப்படின்னா துறவு வாழ்க்கையை பற்றி அதிகமாக கூறும் நூல் என்னது அப்படின்னா மணிமேகலை என்ற நூல். அதனால அதை மணிமேகலை துறவு என்று அழைக்கிறாங்க. இந்த மணிமேகலை என்ற நூல்ல மொத்தம் எத்தனை காதை இருக்கு அப்படின்னா 30 காதை இருக்கு. அதுபோக பெண்மையை முதன்மைப்படுத்தும் புரட்சி காப்பியம் அப்படி என்பது மணிமேகலை. பண்பாட்டு கூறுகளை காட்டும் தமிழ் காப்பியம் என்பதும் மணிமேகலை. பண்பாட்டு கூறுகளை காட்டும் தமிழ் காப்பியம் என்பது மணிமேகலை. பெண்மையை முதன்மைப்படுத்தும் புரட்சி காப்பியம் என்பதும் மணிமேகலை என்ற நூல். இது சொல், பொருள், சுவையும் இயற்கை வர்ணைகளும் நிறைந்திருக்குது. இது பௌத்த சமய சார்புடைய நூல். அப்புறம் கதை அடிப்படையில மணிமேகலை சிலப்பதிகாரத்தின் தொடர்ச்சியாக இருக்குது. கதை அடிப்படையில சிலப்பதிகாரத்துக்கு அடுத்து தொடர்ச்சியா மணிமேகலை என்ற நூல் இருக்குது. கொஸ்டின் கேட்கலாம், சிலப்பதிகாரத்தின் நூலுக்கு தொடர்ச்சியாக அமைந்த நூல் எது அப்படின்னா மணிமேகலை என்ற நூல். இதுல மேகலையில இடம்பெற்றுள்ள முதல் காதையில இருக்கிற செய்யுள் பாடல் பகுதிகளை கொடுத்திருப்பாங்க. அந்த பாடல் எதை பற்றி இருக்கும் அப்படின்னா ஒரு விழாவை பற்றி இருக்கும். அந்த விழா என்ன விழா அப்படின்னா இந்திர விழா. அந்த விழா எங்க நடக்குது? பூகார் நகரம்ல நடக்குது. பூகார் நகரம்ல நடக்குது. இதுல காலனி கணிதரும் என்பது என்னது அப்படின்னா இதுல இருக்கிற முக்கியமான இது மட்டும் தான் சொல்லியிருப்பேன். ஸோ செயல் பகுதி ஃபுல்லா அந்த பாடலே சொல்லியிருக்க மாட்டேன். கால கணிதரும் அப்படின்னா நெறியில் சிறந்தவர்கள், அதாவது வழியில் சிறந்தவராக விளங்குபவர்கள் காலத்தை கணக்கிட்டு சொல்பவர்கள் எப்படி அழைப்பாங்க பூகார் நகரம்ல? கால கணிதரும் என்று அவரை அழைப்பாங்க. இதுல 50 குழுக்கள் கூடியிருப்பாங்க இந்த விழால. அந்த 50 குழுக்கள்ல யார் யார் இருப்பாங்க அப்படின்னா அமைச்சர், சடங்கு செய்விப்பவர், படைத்தலைவர், தூதர், அப்புறம் சாரணர், ஒற்றர் இருந்திருப்பாங்க. அமைச்சர்கள், சடங்கு செய்பவர்களும், படைத்தலைவரும், தூதர், சரணர் அந்த விழால செய்யற சடங்குல இருந்திருப்பாங்க. என் பேரையும் அப்படின்ற இருப்பாங்க. அதுல ஒரு 8 பேர் இருப்பாங்க. அது யார் யார் அப்படின்னா கரணத்தியலா, கரும விதிகள், கனக சுற்றம், கடை காப்பாளர், நகரமாந்தர், படைத்தலைவர், யானை வீரர், இவுளி மரவர் அப்படின்ற என் பேராயம் அப்படின்றது 8 பேரை கொண்டது. அந்த 8 குழுக்கள் என்னென்ன அப்படின்னா கரணத்தியாளவர், கரும விதிகள், கனக சுற்றம், கடை காப்பாளர், நகரமாந்தர், படைத்தலைவர், யானை வீரர், இவ்வளி மரவர். இதுல கடை காப்பாளர் அப்படின்றது ஆல்ரெடி டிஎன்பிசில கேட்ட மாதிரி எனக்கு தோணுது.
கேட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இதுல இடம்பெற்றுள்ள சொல்லும் பொருளும் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, குழியி குழியி என்பது ஒன்று கூடி, குழியி என்பது ஒன்று கூடி, கோட்டி என்பது மன்றம், கோட்டி மன்றம், வேதிகை திண்ணை, தாமம் மாலை, வசி என்பது மலை, வசி என்பது மலை, கலாம் என்பது பொய், இது ஆல்ரெடி டிஎன்பிசில கேட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். தோம் என்பது குச்சம், புலம் என்பது பொன், தூணம் தூண், விலோதம் துணிலால் ஆன கொடி, செற்றம் என்பது சினம், சமய கணக்கார் என்பவர் சமய தத்துவவாதி, சமய கணக்கார் சமய தத்துவவாதி. பாடை மக்கள் என்பது பழமொழி பேசும் மக்கள், பழமொழி பேசும் மக்கள் என்பது யாரு? பாடை மக்கள் மாக்கள். அப்புறம் கதலிகை கொடி அப்படின்றது சிறு சிறு கொடியாக பல கொடிகளை கட்டியது. காமுன்று கொடி என்பது கொம்புகளில் கட்டும் கொடி, கொம்புகளில் கட்டும் கொடி காமுன்று கொடி, சிறு சிறு கொடியாக பல கொடிகள் கட்டுவது கதலிகை கொடி. இந்த இது பார்த்துக்கோங்க, பொறுத்துக்க மாதிரி கொடுத்து கேட்கலாம். துருத்தி அப்படின்றது ஆற்றிடை குறை, ஆற்றின் நடுவே இருக்கும் மணல் திட்டுதான் என்ன சொல்லுவாங்க? துருத்தி அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு அடுத்ததாக கவிஞர் வைரமுத்து அவர்கள் பத்தி பார்க்க போறோம். அவர் பிறந்த ஊர் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, தேனி மாவட்டத்தில் இருக்கிற மெட்டூர் என்ற ஊர்ல வந்து பிறந்திருக்காரு. இந்திய அரசின் உயர்ந்த விருதான ஒன்றான பத்மபூஷன் விருது இவர் வந்து வாங்கியிருக்காரு. கள்ளிக்காட்டு இதிகாச புதினம், கள்ளிக்காட்டு இதிகாச புதினம் என்ற நூலுக்காக 2003 சாகித்ய அகாடமி விருது வந்து கவிஞர் வைரமுத்து அவர்கள் பெற்றிருக்கின்றார். இந்தியாவின் சிறந்த பாடலாசிரியராக 7 முறை தேசிய விருதையும், மாநில அரசின் விருதை வந்துட்டு 6 முறை வந்து வாங்கியிருக்காரு. இந்த ON சமகால தோழர்கள் என்ற செயல் பகுதி வந்து இடம்பெற்றிருக்கு. இது வந்து வைரமுத்து கவிதைகள் தொகுப்பு என்ற நூலிலிருந்து எடுக்கப்பட்டது. இதுல வந்து எதை பற்றி இருக்கும் அப்படின்னா, அறிவியல் துறையில் தமிழர்கள் சிறந்து விளங்க வேண்டும் என்பதை பற்றி இந்த செயல் பகுதியில கொடுத்திருப்பாங்க. தொல்காப்பியர் அவர்கள் வந்து எழுதிய நூல் தான் இந்த தொல்காப்பியம். இது வந்து தமிழ் மொழியில முதல் இலக்கண நூல் என்று நம்ம வந்து சொல்வோம். இதுல 3 அதிகாரங்கள் இருக்கு. அந்த 3 அதிகாரங்கள் என்பது எழுத்து, சொல், பொருள். ஒவ்வொரு இதுலயும் வந்துட்டு 9 ஏழ்கள், மொத்தம் வந்துட்டு 27 ஏழ்கள் வந்து இருக்கும். இந்த எழுத்து சொல் இருப்பதுங்க, அந்த எழுத்து சொல் என்பது இலக்கணத்தை பற்றியும், பொருள் என்பது தமிழரின் அகம்புறம் சார்ந்த வாழ்வியல் நெறி, தமிழ் இலக்கிய கோட்பாடுகளை பத்தி இந்த பொருள்ல இருந்து இருக்கும். அதாவது தொல்காப்பியம் எழுதிய தொல்காப்பியம் என்ற நூல்ல வந்துட்டு பொருள் என்பதில் வந்துட்டு அகம்புறத்தை சார்ந்த வாழ்வியல் நெறிமுறைகள் பத்தி, கோட்பாடுகள் பத்தி அது வந்து சொல்லியிருப்பாரு. அடுத்து இந்த தொல்காப்பியர் அவர்கள் வந்துட்டு அயல் நாட்டு அறிஞர்கள் வந்துட்டு எப்படி போற்றுவாங்க அப்படின்னா, பிறப்பியலில் எழுத்துக்கள் பிறக்கும் இடங்களை உடற்கூற்றில் அடிப்படையில் வந்துட்டு விளக்கியிருப்பாங்க. ஸோ அதனால அயல்நாட்டு அறிஞர்கள் வந்து இவரை வந்து உயர்ந்து போற்றிருப்பாங்க. அது என்னன்னு பார்த்தா, ஃபர்ஸ்ட்ல வந்து உயிர் வகை என்ற செயல் பகுதி வந்து இடம்பெற்றிருக்கும். இந்த உயிர் வகை செயல் பகுதியில 6 அறிவுகள் பத்தி சொல்லியிருப்பாங்க. அந்த 6 அறிவுகளுக்கான விலங்குகள் என்ன, அதுக்கான என்ன ஆற்றல் இருக்கும் அப்படின்னு. ஃபர்ஸ்ட் வந்து ஓரறிவு கொண்ட விலங்கு என்னது அப்படின்னா, புல்லு மரம். இதுல வந்து தொடுதல் உணர்வு, உற்றறிதல் என்ற உணர்வு தான் இருக்கும். தொடுதல் உணர்வு, உற்றறிதல் என்பது தொடுதல் உணர்வு. இது வந்து புல்மரம். ஈரறிவு என்பது உற்றறிதல் பிளஸ் சுவைத்தல், தொடு உணர்வும் சுவைத்தல் என்ற உணவு இந்த 2 இருக்கும். அது எந்த இதுக்கு இருக்கும் அப்படின்னா, சிப்பி நத்தை என்ற இருக்கும். அப்புறம் மூவறிவு என்பது உற்றறிதல் சுவைத்தல் நுகர்தல், இது வந்து கரையானுக்கும் எறும்புக்கும் இருக்கும். 4 அறிவு என்பது உற்றறிதல் சுவைத்தல் நுகர்தல் காணல் என்பது நண்டுக்கும் தும்பிக்கும் இருக்கிறது. 4ஆம் அறிவு கொண்ட இது. அப்புறம் 5 அறிவு கொண்ட விலங்குகள் என்ன அப்படின்னா, பறவைகளும் விலங்குகளும் வந்துட்டு 5 அறிவு உடையது. இது வந்து 5 அறிவு என்னென்ன அறிவுனா, உற்றறிதல் சுவைத்தல் நுகர்தல் காணல் கேட்டல் என்ற 5 அறிவு கொண்டது. 6 அறிவு என்பது மனிதன். அந்த மனிதன் 6 அறிவு என்னென்ன அறிவு அப்படின்னா, உற்றறிதல் சுவைத்தல் நுகர்தல் காணல் கேட்டல் பகுத்தறிவுதல் அப்படின்றது. இந்த பகுத்தறிவுல இருந்து மனம். இந்த 6 அறிவுகள் வந்துட்டு பத்தி சொல்லியிருப்பாங்க. உயிர் வகை என்ற செயல் பகுதியில சொல்லியிருப்பாரு. யாருன்னா தொல்காப்பியர் அவர்கள் வந்து சொல்லியிருப்பாரு 6 அறிவை பற்றி. இந்த 6 அறிவை பற்றி சொன்னனால அயல்நாட்டு அறிஞர்களும் வந்துட்டு இவர் வந்து வியந்து பார்த்து போற்றினார்கள். அதுக்கு அடுத்ததாக பாரதிதாசன் அவரை வந்து பார்க்க போறோம். பாரதிதாசன் அவர்களுடைய இயற்பெயர் என்னன்னா, கனக சுப்புரத்தினம். பாரதிதாசன் அவர்களுடைய இயற்பெயர் கனக சுப்புரத்தினம். பாரதியார் மீது கொண்ட பற்றின் காரணமாக தன்னுடைய பெயரை வந்து பாரதிதாசன் என்று வந்து மாற்றிக்கொண்டார். இவர் எழுதிய கவிதை நூல் என்பது பாண்டியன் பரிசு, அழகின் சிரிப்பு, 2 வீடு, குடும்ப விளக்கு, தமிழியாக்கம் என்ற கவிதை நூல்களை வந்து எழுதியிருப்பாரு. இவருடைய கவிதைகள் அனைத்தும் வந்து சேர்த்து எப்படி சொல்லியிருப்பாங்கன்னா, பாவேந்தர் பாரதிதாசன் கவிதைகள் என்ற நூல் மூலமா வெளியிட்டிருப்பாங்க. இவருடைய கவிதைகள் எல்லாத்தையும் சேர்த்து எழுதின நூல் தான் என்னது, பாவேந்தர் பாரதிதாசன் கவிதைகள் என்ற நூல். இவர் வந்து பிசிரந்தியா நாடக நூலுக்கு வந்துட்டு சாகித்ய அகாடமி விருது பெற்றிருப்பார். பாரதிதாசன் அவர்கள் வந்து சாகித்ய அகாடமி விருது பெற்ற நூல் எனது பிசிரந்திய நாடக நூல். இது வந்து டிஎன்பிசில ஆல்ரெடி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இது வந்து குடும்ப விளக்கு என்ற செயல் பகுதி வந்து இடம்பெற்றிருக்கு. இந்த குடும்ப விளக்கு என்ற நூல் வந்துட்டு 5 பகுதிகளா பிரிச்சு எழுதியிருக்காங்க. அந்த 5 பகுதிகள்லாம் என்னென்னது அப்படின்னு பார்த்தோன்னா, ஒரு நாள் நிகழ்ச்சி, விருந்தோம்பல், திருமணம், மக்கட்பேறு, முதியோர் காதல்.
ஒரு நாள் நிகழ்ச்சி, விருந்தோம்பல், திருமணம், மக்கட்பேறு, முதியோர் காதல். இது கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஏன்னா குடும்ப வழக்குல வந்து கொடுக்கப்பட்டுள்ள 3ஆம் பகுதிகள் என்ன அப்படின்னு கேட்கணும். திருமணம் அப்படி கூட கேட்கலாம். ஸோ இதுல வந்துட்டு இந்த பாடத்துல வந்துட்டு 2ஆம் பகுதியான விருந்தோம்பல்ல இருந்து செயல் பகுதி வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த குடும்ப வழக்கு என்ற நூல் வந்து எதை பற்றி இருக்குன்னா, கற்ற பெண்கள் கற்ற பெண்ணின் ஒரு பெண் வந்து படித்திருந்தால் அவர்களுடைய குடும்பமே வந்து பல்கலைக்கழகமாக மிளிரும் அப்படின்னு சொல்லி குடும்ப வழக்குல சொல்லியிருப்பாங்க. கல்வி இல்லாத பெண் வந்துட்டு கலர் நீளம் சொல்லியிருப்பாங்க. கல்வி இல்லாத பெண் கலர் நீளமாகவும், கல்வியை உடைய பெண்கள் திருந்திய கழனி என்று சொல்லியிருப்பாங்க. கழனி என்பது வயல் என்று அர்த்தம். கழனி என்பது வயல் என்று அர்த்தம். கல்வி இல்லாத பெண் என்பவர் கலர் நிலம். கலர் நிலம் என்பது பயன்படாத நிலங்களை தான் கலர் நிலம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுபோல ஒளி இழந்த பெண்ணாகவும், கல்வி உடைய பெண் என்பவள் வந்துட்டு மின்னல் போல் ஒளி உடையவளாக இருப்பாள் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. மின்னல் போல் ஒளிரும் இயல்புடையவளாக இருப்பாள் என்றும், அவள் வந்து திருந்திய கழனி நிலத்தை வந்து உடையவளாகவும், கல்வி இல்லாத பெண் வந்து கலர் நிலமாகவும் ஒளி இழந்த பெண்ணாகவும் இருப்பாங்க சொல்லியிருப்பாங்க. இது நல்லா பார்த்துக்கோங்க. டிஎன்பிஎஸ்சி ஆல்ரெடி கேட்டிருக்காங்க. கல்வி இல்லாத பெண்கள் வந்துட்டு எந்த நிலம் அப்படின்னா கலர் நிலம். இதுல வந்து வாழ்க்கை என்பது வந்துட்டு பொருட்செல்வத்தாலே வீரத்தாலே அமைவதன்று என்று சொல்லி, அந்த பெண் என்பவள் வந்து சமைத்தது மட்டும் இல்லாமல், சுவையோடு சமைத்தது மட்டும் இல்லாமல் தன் அருகில் உட்கார்ந்து அன்போடு பகிர்தல் என்பதும் வந்துட்டு தான் வாழ்வு நலம் என்று சொல்லியிருப்பாங்க. பெண்களுக்கு வந்துட்டு கல்வி வேண்டும். எதற்காக அப்படின்னா, தமிழ் திருநாட்டில் இருக்கின்ற வழக்கத்தினை கண் இமைக்கும் நேரத்தில் நீக்க வேண்டுமாயின் என்ன வேணும்? பெண்களுக்கு கல்வி வேண்டும் என்று குடும்ப வழக்குல விருந்தோம்பல் 2ஆம் பகுதியில் இடம்பெற்றுள்ள விருந்தோம்பல் என்ற இதுல இருந்து கொடுக்கப்பட்ட செயல சொல்லியிருப்பாங்க. அதுக்கு அடுத்ததாக இதில் இடம்பெற்றுள்ள சொல்லும் பொருளும் என்ன அப்படின்னா, கலர் நிலம் என்பது பயன்படாத நிலம். வையம் உலகம். இந்த வையம் உலகம் ஆல்ரெடி டிஎன்பிஎஸ்சில கேட்டிருக்காங்க. நிறைய செயல் பகுதிகளில் இந்த வையம் உலகம் என்பது சொல்லும் பொருளும்ல கொடுத்திருக்காங்க. இயற்றுக அப்படின்னா செய்க. தணல் நெருப்பு. அணித்து அருகில். இந்த தணல் நெருப்பு பார்த்துக்கோங்க. அணித்து அருகில். தவிர்க்க இயலாத. ஓனா என்பது இயலாத. நவிலால் என்பது சொல்லல். மாக்கடல் பெரிய கடல். மா என்பதற்கு பெரிய என்ற ஒரு பொருள் என்பது உண்டு. ஸோ மா என்பது பெரிய கடல். மின்னல் ஒளிர மாட்டால். தாலி என்பது சமைக்கும் கலன். யாண்டும் எப்பொழுதும். இந்த யாண்டும் எப்பொழுதும் அப்படின்றது டிஎன்பிஎஸ்சில ஆல்ரெடி கேட்ட கொஸ்டின். யாண்டும் எப்பொழுதும். மின்னாலை அப்படின்னா மின்னலை போன்றவளை. அடுத்ததாக காரியாசனை பத்தி பார்க்கிறோம். இவருடைய இயற்பெயர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா காரியாசன் அவர்களுடைய இயற்பெயர் காரி. ஆசான் என்று எதனால் இவர் அழைக்கிறோம் அப்படின்னா, ஆசான் என்பது அவருடைய தொழிலின் அடிப்படையில் அமைந்த பெயர் தான் ஆசான். ஸோ இது ரெண்டும் சேர்ந்து காரி ஆசான். இவருடைய தமிழ் ஆசிரியர் யார் அப்படின்னா மாக்காயனார் அப்படின்றவர் இவருடைய தமிழ் ஆசிரியர். இவர் வந்து மதுரையை சேர்ந்தவர். இவரை வந்து எதனால மாக்காரியாசன் அப்படின்னு நம்ம வந்து சிறப்பிக்கிறோம் அப்படின்னா, பாயிரச் செய்யுள் அப்படின்ற ஒரு செயல். இந்த பாயிரச் செய்யுள் மூலமாக தான் காரியாசன் அவர்களை வந்துட்டு மாக்காரியாசன் அப்படின்னு இவர் வந்து சொல்லி சிறப்பிக்கிறோம். அடுத்து தமிழ்ல வந்துட்டு சங்க இலக்கியங்களை தொடர்ந்து வருவதுதான் வந்து நீதி நூல்கள். தமிழ்ல சங்க இலக்கியங்களை தொடர்ந்து வரும் நூல் என்ன அப்படின்னா நீதி நூல்கள். இதை வந்துட்டு 11 கீழ்கணக்கு நூல் அப்படின்னு சொல்லி தொகுத்து எழுதியிருக்காங்க. இதுதான் வந்து நீதி நூல்கள். இதை வந்து தொகுத்து எழுதினதுதான் 11 கீழ்கணக்கு நூல்கள். இதுல வந்துட்டு சிறு பஞ்சமூலம், அது அறிவுடையார் தாமே உணர்வார் என்ற செயல் பகுதி வந்து இடம்பெற்றிருக்கு. இந்த செயல் பகுதி வந்து சிறு பஞ்சமூலம் என்ற நூலில் இருந்து எடுக்கப்பட்டுள்ளது. இதனுடைய ஆசிரியர் காரி ஆசான் அவர்கள். சிறு பஞ்சமூலம் என்பதற்கு என்ன பொருள் அப்படின்னா, 5 சிறிய வேர்கள் என்று பொருள். 5 சிறிய வேர்கள் என்று பொருள். அந்த வேர்கள் என்னென்ன அப்படின்னா, கண்டங்கத்திரி, சிறு வழுதுணை, சிறுமல்லி, பெருமல்லி, நெருஞ்சி. எனது கண்டங்கத்திரி, சிறுவழுதுணை, சிறுமல்லி, பெருமல்லி, நெருஞ்சி அப்படின்ற ஒரு 5 வேர்கள். இதற்கு பொருள் 5 சிறிய வேர்கள். அந்த 5 வேர் என்னென்னது பார்த்தோம். கண்டங்கத்திரி, சிறுவழுதுணை, சிறுமல்லி, பெருமல்லி, நெருஞ்சி. இந்த சிறு வஞ்சமூலத்துல ஒவ்வொரு பாட்டிலையும் வந்துட்டு 5 கருத்துக்கள் வந்து சொல்லியிருப்பாங்க. அந்த 5 கருத்துக்கள் என்பது வந்துட்டு எதை வந்து மக்களின் அறியாமையை வந்து போக்கும், நல்வழிப்படுத்துவதாக அமையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நன்மை தருவன தீமை தருவன நகைப்புக்கு உரிய என்னும் வகையில் வாழ்வியல் உண்மைகளை வந்து எடுத்து காட்டுவது எந்த நூல் அப்படின்னா சிறு பஞ்சமூலம். இதை எழுதியவர் காரிய ஆசான். இந்த அறிவுடையார் தாமே உணர்வார். இதுல வந்துட்டு எதை பற்றி சொல்லியிருப்பாங்கன்னா, பூக்கள் என்பது வந்துட்டு சில மரங்கள்ல பூக்கள் என்பது இது காய்ப்பதுண்டு. அதுபோல நன்மை தீமைகளை தெரிந்த ஒருத்தர் வந்துட்டு வயதில் வந்து இளையவராக இருந்தாலும் அவர் வந்து யாரோடு வந்து மூத்தவரோடு வைத்து வந்துட்டு என்ன வேண்டும் என்பது வந்துட்டு சிறுபஞ்சமூலத்துல சொல்லியிருப்பாங்க. பாத்தி அமைத்து விதைக்காமலே வந்துட்டு தானாக வந்து செடி வந்து முளைக்கும் என்றும், அதுபோல மேதையருக்கு வந்துட்டு பிறர் உணர்த்தாமலே வந்துட்டு அவரை வந்துட்டு புரிந்து கொள்ளுவார் அப்படின்னு அறிவுடையார் தாமே உணர்வார்.
அறிவுடையார் தாமே உணர்வார்னா அவரே வந்துட்டு என்ன நடக்கும் என்பதை உணர்ந்து செயல்படுவார். நன்மை தீமை என்பது நன்கு உணர்ந்து செயல்படுவார். இதை சிறுபஞ்ச மூலத்துல இடம்பெற்றிருக்கு. அதை எழுதியவர் காரியாசன் அவர்கள். இதில் இடம்பெற்றுள்ள சொல்லும் பொருளும் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, மூவாது. மூவாது என்பது முதுமை அடையாமல். மூவாது என்பது முதுமை அடையாமல். நாறுவ அப்படின்னா முளைப்ப. தாவா என்பது கெடாதிருத்தல். தாவா என்பது கெடாதிருத்தல். அடுத்ததாக ஆண்டாள் அவர்கள் எழுதிய நாச்சியார் திருமொழி என்ற நூல்ல இடம்பெற்றுள்ள செய்யுள் பகுதி கொடுத்திருக்காங்க. இந்த ஆண்டாள் என்பவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா, 4000 திவ்ய பிரபந்தம் என்ற நூலை எழுதிய 12 ஆழ்வார்கள். 4000 திவ்ய பிரபந்தம் என்ற நூலை எழுதிய 12 ஆழ்வார்கள்ல ஒரே ஒரு பெண் ஆழ்வார் யாரு அப்படின்னா ஆண்டாள் அவர்கள். இந்த 4000 திவ்ய பிரபந்தம் என்ற நூல் எதை பற்றி இருக்கும் அப்படின்னா திருமாலை பற்றி இருக்கும். திருமாலை பற்றிய நூல் 4000 திவ்ய பிரபந்தம். இது 12 ஆழ்வார்கள் எழுதியிருக்காங்க. இந்த 12 ஆழ்வார்கள் இருக்கிற ஒரே ஒரு பெண் ஆழ்வார் என்பவர் ஆண்டாள் அவர்கள். அந்த ஆண்டாள் அவர்கள் திருப்பாவை, நாச்சியார் திருமொழி என்ற நூல்களையும் எழுதியிருக்காரு. இந்த நாச்சியார் திருமொழி என்ற நூல்ல தான் 143 பாடல்கள் இருக்கும். 143 பாடல்கள் இருக்கும். பெரிய ஆழ்வாரின் வளர்ப்பு மகள் யார் என்று கேட்டாங்கன்னா ஆண்டாள் அவர்கள். அந்த ஆண்டாள் அவர்கள் சூடி கொடுத்த சுடற்கொடி. இது ஆல்ரெடி டிஎன்பிஎஸ்சில கேட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். சூடி கொடுத்த சுடற்கொடியை என்று அழைக்கப்படுவர் ஆண்டாள் அவர்கள். எதனால் அழைக்கப்படுறாங்க அப்படின்னா, இறைவனுக்காக பாமாலை சூட்டியதோடு தான் அணிந்த மகிழ்ந்த பூ மாலையையும் சூடியதால் இவரை சூடி கொடுத்த சுடற்கொடியை என்று நம்ம அழைப்போம். அது ஆண்டாள் அவர்கள். இதுல நாச்சியார் திருமொழியிலிருந்து 6ஆம் திருமொழி பாடல் கொடுத்திருக்காங்க. இந்த 6ஆம் திருமொழி பாடல் எதை பற்றி இருக்கும் அப்படின்னா, ஆண்டாள் அவர்கள் ஒரு கனவு கண்டிருப்பாங்க. அந்த கனவு என்ன அப்படின்னா, கண்ணனை திருமணம் செய்து கொள்வது போல கனவு கண்டிருப்பாங்க. இதை பற்றி தான் இந்த செய்தியில கொடுத்திருப்பாங்க. இதுல இடம்பெற்றுள்ள சொல்லும் பொருளும் என்ன அப்படின்னா, தீபம் என்பது விளக்கு. தீபம் விளக்கு. தாமம் மாலை. சதீர் என்பது நடனம். தீபம் விளக்கு, தாமம் மாலை, சதீர் என்பது நடனம். இதுக்கு அடுத்ததாக திருத்தக்க தேவர் அவர்களை பத்தி பார்க்கிறோம். திருத்தக்க தேவர் என்பவர் எந்த சமயத்தை சார்ந்தவர் அப்படின்னா, சமண சமயத்தை சார்ந்தவர். இவர் எந்த நூற்றாண்டை சேர்ந்தவர்னா 9ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர் திருத்தக்க தேவர் அவர்கள். சீவக சிந்தாமணி என்ற நூலின் ஆசிரியர் யார் அப்படின்னா திருத்தக்க தேவர் அவர்கள். சீவக சிந்தாமணி பாடுவதற்கு முன்னோட்டமாக எந்த நூலை இயற்றியிருக்காரு? நரிவிருத்தம் என்ற நூலை இயற்றியிருக்காரு. நரிவிருத்தம் என்ற நூலை எழுதியவர் திருத்தக்க தேவர். இன்பச்சுவை என்றதை எழுதியிருக்காரு. தமிழ் மொழியில இலக்கியங்கள் மிகுந்த நூல். இலக்கியங்கள் மிகுந்த நூல் என்ன அப்படின்னா திருத்தக்க தேவர் அவர்கள் எழுதிய இன்பச்சுவை என்ற நூல். அதே போல விருத்தப்பாக்களால் இயற்றப்பட்ட முதல் காப்பிய நூல் என்னது அப்படின்னா சீவக சிந்தாமணி. இந்த சீவக சிந்தாமணி என்ற நூலை எழுதியவர் திருத்தக்க தேவர் அவர்கள். இந்த சீவக சிந்தாமணி என்ற நூலை மணநூல் என்ற வேறு பெயர்களால் அழைப்பாங்க. சீவக சிந்தாமணியின் நூலின் வேறு பெயர் என்னன்னா மணநூல். இதுல 13 இளம்பாகம் இருக்கு. 13 இளம்பாகம் இருக்கு. அந்த 13 இளம்பாகம் என்பது என்ன அப்படின்னு பார்ப்போம். இதெல்லாம் கண்டிப்பா மனப்பாடம் பண்ணி தான் ஆகணும். 13 இளம்பாகம். நாமகள் கோவிந்தையார். நாமகள் கோவிந்தையார், கந்தர்வத்தையார், குணமாலையார், தும்மையார், சரியார், கனகமாலையார், கனகமாலையார், விமலையார், சுரமஞ்சியார், மண்மகள், மண்மகள், நாமகள், பூமகள், நன்மகள், மண்மகள், பூமகள், இலக்கணையார், முத்தி இளம்பகம். முத்தி இளம்பகம் 13 இளம்பகங்கள் கொண்டது சீவக சிந்தாமணி மணநூல் என்றும் அழைக்கப்படுகிறது. இதுல ஏமாங்கத நாட்டு வளத்தை பத்தி சொல்லியிருப்பாங்க. சீவக சிந்தாமணி என்ற நூல்ல எந்த இளம்பகம் சேர்ந்ததுன்னா நாமகள் என்ற இளம்பகம் சேர்ந்தது. இது நாட்டு வளப்பகுதியை சொல்லியிருப்பாங்க. எந்த நாட்டினுடைய வளப்பகுதியை சொல்லியிருப்பாங்க? ஏமாங்கதா நாட்டினுடைய வளப்பகுதியை சொல்லியிருப்பாங்க. இதுல இடம்பெற்றுள்ள சொல்லும் பொருளும் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, தெங்கு. தெங்கு என்பது தேங்காய். தெங்கு என்பது தேங்காய். வருக்கை பலாப்பழம். வருக்கை என்பது பலாப்பழம். இசை புகழ். நெற்றி என்பது உச்சி. நெற்றி உச்சி. மால்வரை அப்படின்னா பெரிய மலை. மா என்பது பெரிய என்று ஒரு பொருள் இருக்கு. சோ மால்வரை என்பது பெரிய மலை. கொழுநிதி அப்படின்னா திரண்ட நிதி. கொழுநிதி என்பது திரண்ட நிதி. வெறி மனம். செறி சிறந்த. சூழ் என்பது கரு. சூழ் என்பது கரு. மடுத்து பாய்த்து. மடுத்து பாய்ந்து. மறுப்பு கொம்பு. கழனி என்பது வயல். இது ஆல்ரெடி டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல கேட்டது. கழனி என்பது வயல். இரிய அப்படின்னா ஓட. அடிசில் சோறு. அடிசில் என்பது சோறு. மடிவு என்பது சோம்பல். மடிவு என்பது சோம்பல். நற்றவம் என்பது பெருந்தவம். வெச்சம் வெற்றி. கொடியனர் மகளிர். வட்டம் எல்லை. கொடியனர் மகளிர். வட்டம் எல்லை. இதுல மீதம் இருக்கின்ற செயல் பகுதி எல்லாம் அடுத்த வீடியோல நம்ம பார்ப்போம்.